100 நாள் 100 இலக்கணம். இன்றைக்கு 49வது நாள். நம்ம இன்னைக்கு என்ன பார்க்க போறோம்னா சேர்த்தல் தான் பார்க்க போறோம். புணர்ச்சி விதிகள்ல ஒன்று. ஸோ இப்போ என்னன்னு பாருங்க, உலக்கு கூட்டல் ஆளாக்கு அப்படின்னா என்ன நம்ம பார்க்க போறோம். அதை சேர்த்தல்னா என்ன கிடைக்கும் அப்படின்னு பார்க்க போறோம். முதல்ல கவனிங்க, உலக்கு அப்படின்னா ஒரு அளவு பெயர், ஆளாக்கு இதுவும் ஒரு அளவு பெயர். அப்ப ரெண்டு அளவு பெயர் சேருது, சரியா? அப்ப சேரும்போது இந்த இடத்துல ஒரு சாரியை தோன்றணும். ஞாபகத்தில் வச்சுக்கோங்க, ரெண்டு அளவு பெயர் சேரும்போது. ஓகேயா? நம்ம ஆல்ரெடி நாலி கூட்டல் உரி நம்ம படிச்சிருப்போம், அதே மாதிரிதான். ஆனா இங்க பாருங்க, உலக்குனா இது எவ்வளவுனா 1/4. ஆளாக்கு அப்படின்னா எத்தனைனா 1/8. ஓகே, அப்ப இதை விட இது சின்னது இல்லையா? அப்ப முதல்ல இருக்க அளவு பெயரோட ரெண்டாவது அளவு பெயர் சின்னதா இருக்கு, சின்னதா அதோட அளவு வந்து சின்னதா இருக்கு அப்படின்னோம்னா என்ன சாரியை தோன்றணும் அப்படின்னோம்னா ஏ தோன்றணும். அவ்வளவுதான், சிம்பிள். ரெண்டு அளவு பெயர் இருக்கா, இருக்கு. முதல் அளவு பெயர் ரெண்டாவது அளவை விட பெருசா இருந்துச்சு அப்படின்னோம்னா என்ன சாரியை தோன்றணும், ஏ அப்படின்ற சாரியை தோன்றணும். அவ்வளவுதான். அப்ப என்ன வரணும், உலக்கு கூட்டல் ஏ கூட்டல் ஆளாக்கு. ஓகேயா? ரைட். இங்க கூ இருக்குல்ல, கூ எப்படி இருக்கு, இக்கு கூட்டல் உ. உயிர் வரின் உக்குரல் மெய்யை விட்டுட்டு ஓடிரும். கரெக்ட் தானே? அப்ப என்ன வரணுங்க, இக்கு கூட்டல் ஏ, இக்கு கூட்டல் ஏ கே. அப்ப உலக்கே ஆளாக்கு அப்படின்னு வரணும். உலக்கே ஆளாக்கு அப்படின்னு வரணும். எங்க இருக்கு, இந்த இருக்கு, உலக்கே ஆளாக்கு. இதுதான் இதோடைய ஆன்சர். ஓகேயா? உங்களோட இலக்கண பிழையை குறைக்க 100 நாள் 100 இலக்கணம் தொடர்ந்து கவனியுங்கள்.